அமெரிக்க தேசிய பாதுகாப்பு வரலாற்றில் மிக விசித்திரமான உரிமை மீறல்களில் ஒன்றாக கருதப்படும் இச்சம்பவத்தில் முதன்மை ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகள், பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத், துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ உட்பட பாதுகாப்பான தகவல் பரிமாற்றத்திற்கான சிக்னல் குழு உரையாடலில் தவறுதலாக ஒரு பத்திரிகையாளரை சேர்த்தனர். பத்திரிகையாளர் ஜெஃப்ரி கோல்ட்பர்க், தி அட்லாண்டிக் என்ற பத்திரிகையின் தலைமை ஆசிரியர். கோல்ட்பர்க் ஒரு குழுவில் சேர்க்கப்பட்டதாக கூறுகின்றார். அந்த குழு ஹூத்தி பிசி சிறிய குழு என்று பெயரிடப்பட்டது. இது ஏமனில் உள்ள ஹூத்தி இலக்குகளில் அமெரிக்க இராணுவ தாக்குதல்களை ஒருங்கிணைக்கும் ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தது. முதலில் இது ஒரு கபடம் என்று நினைத்தார். ஆனால் குண்டுகள் விழ ஆரம்பித்ததால் பீட் ஹெக்ஸெத் 2 மணி நேரத்திற்கு முன்பு தட்டச்சு செய்தது போலவே நடந்தது. அந்த உரையாடலில் விரிவான செயல்பாட்டு தகவல், தாக்குதல்களின் நேரம், ஆயுத அமைப்புகள், செய்தி அனுப்பும் உத்ததி குறித்த விவாதங்கள் உள்ளிட்டவை அடங்கியது. ஹெக்ஸெத் எதிர்பாராத விதமாக எழுதியதாக கூறப்படுகிறது. நாங்கள் தற்போது செயல்பாட்டு பாதுகாப்பில் சுத்தமாக உள்ளோம். ஐயக்கத்திற்கிடமாக அவர் இல்லை. ஜெஃப்ரி கோல்ட்பர்க் தனது காரில் ஒரு சூப்பர் மார்க்கெட் பார்க்கிங்கில் உட்கார்ந்து நேரடி புதுப்பிப்புகளை கவனித்துக் கொண்டிருந்தார். அந்த உரையாடல் உண்மையானது என்றால் ஏமன் விரைவில் தாக்குதலுக்கு உட்படும் என்று அவர் எண்ணினார். 1:55 மணிக்கு கிழக்கு நேரத்தில் சனாவில் ஏர் ஸ்ட்ரைக் தாக்கியது. மற்றும் சிந்தனையுள்ள கொள்கை ஒருங்கிணைப்பின் ஒரு காட்சியாக அழைத்தது. விமர்சகர்கள் கூறியதாவது இது அதிசயமான கவனக்குறைவையும் காட்டியது. சியாண்டன் கோல்ட்பர்க்கை நேர்காணல் செய்து அவர் அதை நேரடியாக கூறினார். அவன் தாக்குதல் திட்டங்களை மின்னஞ்சல் செய்த போது கொள்ள பெறும் இலக்கில் யார் இருக்கிறார்கள், அடுத்த தாக்குதல்களின் தொடர் எப்போது நடக்கிறது என்பதெல்லாம் இதை பிரசுரிக்க நான் முயற்சிக்கவில்லை. மேலும் அதை பிரசுரிக்குவதற்கில்லை. ஏனெனில் இது மிகவும் இரகசியமானது, மிக தொழில்நுட்பமாக உள்ளது. எனக்கு கவலை. நேர்மையாக சொன்னால் அந்த வகை தகவல்களை பொது இடத்தில் பகிர்வது அமெரிக்க இராணுவ பணியாளர்கள் ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும். ஆனால் இல்லை, அவைகள் தாக்குதலுக்கான திட்டங்கள். மேலும் முன்னாள் அமெரிக்க போக்குவரத்து துறை செயலாளர் பீட் புட்டிகிடம் சியன்யன் பேசியது, இந்த நிகழ்வு தேசிய பாதுகாப்பு ஆலோசனைகளுக்கு பாதுகாப்பற்ற வணிக பயன்பாடுகளை பயன்படுத்துவதன் குறித்த கேள்விகளை எழுப்புவதாகவும் அவர் கூறினார். அது அதிர்ச்சி அளிக்கிறது. நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அறிவீர்கள், கடந்த சில வாரங்களில் நடந்த அனைத்து விஷயங்களையும் பார்த்தபோது உண்மையான அதிர்ச்சி அளிக்கும் தருணம் பல கண்டிருப்போம். ஆனால் இது உண்மையான அதிர்ச்சியாக இருந்து வருகிறது. நாங்கள் மிகவும் சென்சிட்டிவான, மிக உயர்மட்டமாக வகைப்படுத்தப்பட்ட தகவல்களை பற்றி பேசுகிறோம். அவர்கள் போர் திட்டங்களை தவறான நபரிடம் அனுப்பியுள்ளனர். இப்போது அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், நாமும் அதிர்ஷ்டசாலிகள். அந்த தவறான நபர் பொறுப்புள்ள, தேசபக்தி கொண்ட, ஒழுக்கமான செய்தியாளராக இருந்ததற்காக. சிலர் இதை செயல்பாடு மீறலாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர். மற்றவர்கள் சிக்னல் வகைப்படுத்தப்பட்ட தகவலுக்கு அனுமதிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டுகின்றனர். தனிப்பட்ட தொலைபேசிகள் பயன்படுத்தப்பட்டால் அது இன்னும் பெரிய அச்சுறுத்தலாகும், குறிப்பாக தொடர்ந்து வரும் சீன மின்னணுவியல் உளவியல் எச்சரிக்கைகளின் மத்தியில். ஜேடி வான்ஸ் எழுதிய உரைகளில் ஒன்றில் ஐரோப்பாவுக்கு மீண்டும் உதவி செய்வதை நான் வெறுக்கிறேன் என எழுதினார். பீட் ஹெக்ஸெத், ஐரோப்பிய புல்நோக்கர்களுக்கு எனது வெறுப்பை நான் முழுமையாக பகிர்ந்து கொள்கிறேன், இது வெறுப்பூட்டுவதாகும் என பதிலளித்தார். போர்க்கள முடிவுகளுக்காக அல்ல, செயற்பாட்டு குழுக்களுக்கும் பத்திரிகையாளர்கள் அறிந்த ஒரு செயலியில் தீவிர கொள்கை விவாதம் வெடித்தது. ட்ரம்ப் எதுவும் தெரியாது. நான் அட்லாண்டிக் மீது பெரும் ஆதங்கம் கொண்டிருப்பதில்லை. இது என்னை பொறுத்தவரை அது வணிகத்திலிருந்து வெளியேற்றி வரும் ஒரு இதழாக இருக்கும். இது அதிகம் இதழாக இருக்க முடியாது. ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியாது. தி அட்லாண்டிக் இதழின் இரண்டாவது பக்கம் என்று எழுதப்பட்டுள்ளது. செயலாளர் ஹெக்ஸெத் ஹவாய் பயணத்தில் உள்ளார். அதை அனைத்தையும் மறுத்துவிட்டார். யாரும் போர் திட்டங்களை குறுஞ்செய்தி அனுப்பவில்லை. அதை பற்றி எனக்கு சொல்ல எந்த தகுதியும் இல்லை. ஆனால் கோல்ட்பர்க் மற்றும் அடுத்தபடியாக நடந்த வேலைநிறுத்த நேரத்தின் ஸ்கிரீன்ஷாட்கள் வேறுபாட்டை குறிக்கின்றன. ஹெக்ஸாக் உட்பட 3R மின்னஞ்சல் சர்வர்களை பயன்படுத்தியதற்காக ஹிலாரி கிளின்டனை பொது மேடையில் கடுமையாக விமர்சித்து வந்தனர். ஆனால் இப்போது அவர்கள் சிக்னல் பயன்பாட்டின் மூலம் நேரடியாக இராணுவ தாக்குதல்களை ஒருங்கிணைக்கிறார்கள். ஒரு செய்தியாளர் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். கிளின்டன் அந்த கட்டுரையை மீண்டும் பகிர்ந்தார். நீங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்கள் என்று நினைக்கிறேன்.
சுவை ஒழுக்குமுறை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆளுநர் காரியாலயம் இந்த நிர்வாக அதிகாரி செய்ய முடியல. திருவாசி உள்நிலை ஆய்வில் ஈடுபட்டு வருகிறது என்று சொல்கிறது. But they in devote the change 6 reports. திட்டமிட்டதா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் டெஸ்ட் கேள்வியா எஞ்சியது. Both is section 3 எவ்வளவு 6 reports. 4 அரை வெறும் குழு அரட்டை மட்டும் எனில்